எனக்கு இந்த வாட்டி இபி பில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. நான் டேரெக்டாக இபி ஆஃபீஸ்க்கு போய் என்னுடைய பில்லை 2800 rupees கம்மி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எனக்கு மே 19 to July 19 பில்லிங் சைக்கிள், என்னுடைய ப்ரீவியஸ் ரீடிங் 18200 அண்ட் கரண்ட் ரீடிங் 19200. நான் 1000 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு பில் வந்துச்சு. இந்த பில் எனக்கு ஜூலை 30 அப்டேட் ஆச்சு. நான் ஜூலை 31 என்னுடைய இபி மீட்டர் ரீடிங் போய் பார்க்குறேன். அதில் என்ன தெரியுமா ரீடிங் இருக்குது, 19121 தான். அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஜூலை 31 வரைக்குமே 19121 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஜூலை 19 19200 காமிக்குது? ஸோ நான் உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நான் 12 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறேன்னா 60 நாட்களுக்கு 720 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணியிருப்பேன். இந்த கால்குலேஷனை எடுத்துகிட்டு நான் இபி ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணல. இந்த கரெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இந்த கால்குலேஷன்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா அவங்க எனக்கு 729 தான் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க முதல்ல என்டர் பண்ண 1000 யூனிட்ஸ்க்கான பில் எவ்வளோ தெரியுமாங்க, 6870. அண்ட் இந்த 729 யூனிட்ஸ்க்கான பில்லு 4071. நான் 2800 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்குமே வழக்கத்தை விட இபி பில் ஜாஸ்தியாக வந்திருக்குனாக்கா சைலண்ட்டாக பே பண்ணாதீங்க. உங்கள் இபி மீட்டர் ரீடிங்கு, உங்கள் பில்லோட ரீடிங்கு இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். மிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னா இபி ஆஃபீஸ்க்கு போய் முறையிடுங்க. உங்களுக்கு இந்த கால்குலேஷன் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா இபின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாகிடும். இந்த விஷயத்தை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இபி பில்லை கம்மி பண்ண வைங்க. அண்ட் இப்படி இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.